அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமேசான் பே யூபிஐயில் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட அமேசான் பே யூபிஐயில் 2-3 பேங்க் அக்கௌண்ட்டு நம்ம அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அமேசான் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ரைட் சைடில் கீழே மெனு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் அமேசான் பேன்னு இருக்கும். அதை இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா கீழே நிறையா ஷோ ஆகும். அதில் அமேசான் பே அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் லெஃப்ட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா அமேசான் பே யூபிஐன்னு போட்டு கீழே உங்களோட மொபைல் நம்பர் இருக்குது, அதாவது உங்களோட யூபிஐ ஐடி. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சென்ட் மணின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த அமேசான் பே யூபிஐயில் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்னு போட ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட்டுன்னு இருக்குது. எந்த அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டு போய் சேரணுமோ அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய பிஎன்பி அக்கௌண்ட்டுக்கு தான் அமௌண்ட்டு போய் சேரணும். அதனால் அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கீழே கண்டினியூன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட் மணின்னு போட்டு கீழே நீங்கள் செலக்ட் பண்ண பேங்க் அக்கௌண்ட் வந்துடும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 ரூபாய் மட்டும் ஆட் பண்ணுறேன். 10ன்னு போட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஆட் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டு கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. கண்டினியூன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு அக்கௌண்ட்டு தான் காட்டும். ஏன்னா நம்ம ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு தான் சென்ட் பண்ண போகிறோம். நான் 2 பேங்க் அக்கௌண்ட்டு தான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அக்கௌண்ட்டுக்கு போகிறது, ஒரு அக்கௌண்ட் இப்போ போக போகிறது, இதிலிருந்து தான் போக போகுது. ஒரு வேளை நீங்கள் 2க்கு மேலே 3-4 பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் போய் சேரணுமோ அந்த அக்கௌண்ட்டை தவிர மற்ற எல்லா அக்கௌண்ட்டும் இந்த இடத்துல காட்டும். ஸோ எதிலிருந்து அமௌண்ட் டெபிட் ஆகணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய பேங்க் ஆஃப் பரோடா அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கீழே பேன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டில் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா யூபிஐ பின்னு போட்டிருக்கேன். இந்த பேஜ் எப்பவும் மேக்ஸிமம் ஷோ ஆகாது. என்னோடய யூபிஐ பின்னு போட்டோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு சென்ட் ஆகிடுச்சு. பெய்டு டுன்னு போய் என்னோடய நேமே வந்துருச்சு. இதில் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டு எந்த அக்கௌண்ட்டுக்கு போய் சேரணுமோ அந்த அக்கௌண்ட்டு கரெக்டான மெத்தடில் போய் சேர்ந்துடும். இப்படி தான் அமேசான் பே யூபிஐயில் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.